அங்க பாத்தியா சௌசம், நேத்து காலையில உட்கார்ந்து எம்ப்ராய்டிங் பண்ணா, இப்ப கையில அழகன்னு பேரை வச்சுக்கிட்டு அதையே முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கா. மனசு முழுக்க காதல வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கணும்? நான் தான் சொன்னனே, அன்பனனே ஆனந்திய வேண்டான்னு சொன்னாலும் இவளால அன்பனனை விட்டுலாம் போக முடியாது. ஏ ரெஜினா, சௌந்தர்யா, அக்காவுக்கு அலங்காரம் பண்ணுங்கடின்னு சொன்னா என்ன குசு குசுன்னு பேசுறிய? அது ஒண்ணு இல்ல ஆனந்தி, அழகனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். என்னது அழகனா? இல்ல இல்ல, ஆனந்தி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கான்னு பேசிட்டு இருந்தோம். அவ எப்பவுமே அழகுதான். கோகிலாக்கா, ஆனந்தி கையில என்னமோ வச்சிருக்கா, அது என்னன்னு கேளுங்களேன். என்னடி அது? அது ஒண்ணும் இல்லக்கா, சும்மா கர்ச்சிப்பு. சும்மா கர்ச்சிப்னா அதையே சும்மா சும்மா எடுத்து பாக்குறான்னு கேளுக்கா. சும்மா சும்மா என்னையவே கேள்வி கேட்காம அக்காவுக்கு அலங்காரம் முடிக்கிற வழிய பாருங்க. அலங்காரம் பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. கோகிலாக்காக்கு அலங்காரம் எல்லாம் வீட்லயே பண்ணியாச்சு. லேசா டச் அப் பண்ணாலே போதும். யாரு? போய் பாரு. பொண்ணு ரெடியா இல்லையா? பொண்ணு இங்க ரெடிதான், மாப்பிள்ளை அங்க ரெடியா? மாப்பிள்ளை ரெடியாகி 6 மாசம் ஆச்சு. இங்க பொண்ணு ரெடியாகி 6 மாசம் ஆச்சு. ஏய் சௌசௌ, சும்மா இருக்கிறியா? பொம்பளைங்க துணி மாத்திர அறையில வந்து கதவை தட்டுறியலே, இது நல்லா இருக்குதா? அங்க மாப்பிள்ளை ரிசப்ஷனுக்கு போட வேண்டிய ட்ரெஸ் உங்க ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? மாப்பிள்ளை துணி இங்க இருக்குதா? ஆமா, மாப்பிள்ளை ரிசப்ஷனுக்கு போட வேண்டிய சூட் உங்க ரூம்குள்ள மாட்டிக்கிச்சு. அது தெரியாம ரிசப்ஷன் சூட் ஃபிட்டிங் கரெக்டா இருக்கான்னு பாக்க போட்டிருந்த ட்ரெஸ் வர அவர் கட்டிட்டு நிக்கிறாரு. அப்போ மாப்பிள்ளை ட்ரெஸ் இல்லாமயா இருக்காரு? என்னது? இல்ல 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 இல்ல, அவர் பனியன் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுதான் இருக்காரு. அவரோட சூட்டை கொடுத்தீங்கன்னா ட்ரெஸ் ஃபிட்டிங் எல்லாம் செக் பண்ணிட்டு நலங்க ட்ரெஸ் அவர் போட்டுருவாரு. ரிசப்ஷனுக்கு போடுற துணி தானே அது, இன்னும் டைம் இருக்குதுல்ல, இப்ப என்ன அவசரம்? அதெல்லாம் தர முடியாது. அந்த சுப்பாவையே போட்டுக்கிட்டு நலங்குக்கு வர சொல்லுங்க. ஏன் ஆனந்தி, என்னடி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லக்கா. இங்க பாருங்க, இப்ப நீங்க ட்ரெஸ்ஸ குடுக்கல, அப்புறம் நைட்டு கார்ல ஊர்வலம் வரும்போது ஃபிட்டிங் சரியில்லைன்னு கோவத்துல மாப்பிள்ள ஜட்டி பனியனோட வந்து உட்கார போறாரு. எது ஜட்டி பனியனா? ஐயோ இருக்கா ஒரு நிமிஷம். இப்போதைக்கு தர முடியாது, நலங்கு முடியட்டும், போறவ எடுத்து தாரேன். ஏய் பைத்தியக்காரத்தனமா பண்ணாதரி, அவரோட ட்ரெஸ்ஸை எடுத்து குடுறி. ஏய் அக்கா ரொம்ப பதறது, குடுத்துருவோம். ஏய் சௌசௌ, இதோ கட்டல்ல தான் இருக்கு, எடுத்து குடுறி. இந்தானே. அண்ணே, மாப்பிள்ளை ட்ரெஸ் ஃபிட்டிங்லாம் பாக்கும்போது நீ கூட தானே இருப்ப? ஆமா, மாப்பிள்ளை தோழன் நான் தானே, அப்ப நான் தான் கூட இருக்கணும். சரிண்ணே, அவருக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி கொடு. அதெல்லாம் அவர் பார்த்து பாரு, நீ உள்ள போடி. எல்லாத்தையும் எடுத்துட்டியல, போறவ சும்மா சும்மா வந்து தொந்தரவு பண்ணாதீங்க.